நம்ம பூமியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம், இல்ல 1000 வருஷத்துக்கு அப்புறம், இல்லன்னா 10,000 வருஷத்துக்கு அப்புறம் பூமி எப்படி இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2050ல பூமி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிறத விட டெக்னாலஜில பல மடங்கு அட்வான்ஸா இருப்போம். அதே சமயம் குளோபல் வார்மிங்னால பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் அதிகரிச்சிருக்கும். இதனால ஒரு சில சின்ன சின்ன தீவுகள் கடலுக்குள்ள மூழ்கி இருக்கும். இப்ப நம்ம 3000 வருஷத்துக்கு டிராவல் பண்ணா மக்கள் எல்லாருமே டைப் 2 சிவிலைசேஷன்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த டைப் 2 சிவிலைசேஷன் மக்கள் நம்மளை விட பல மடங்கு டெக்னாலஜில அட்வான்ஸா வாழக்கூடியவங்க. அதே சமயம் நம்ம பூமியில பல இயற்கை பேரழிவுகள் நடந்திருக்கும். நம்ம 50 மில்லியன் ஆண்டுகள் கடந்து போய் பார்த்தா நம்ம பூமியில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். நம்ம பூமியில இருக்கக்கூடிய சில கண்டங்கள் ஒன்னோட ஒண்ணு மோத ஆரம்பிச்சிருக்கும். அந்த காலகட்டத்தில் மனுஷங்க பூமியில இருப்பாங்களான்றது பெரிய கேள்விக்குறிதான். அதே சமயம் மனித இனம் மொத்தமா அழிஞ்சு போயிருக்காது. பெரும்பாலும் மனிதர்கள் வேறு ஒரு கிரகத்துல தங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 பில்லியன் ஆண்டுக்கு அப்புறம் 5 பில்லியன் ஆண்டுக்கு அப்புறம் என்ன ஆகுன்றத பத்தி டீட்டெயில்டா ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. ஆனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.